ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸில் பர்சன்டேஜ் வந்து கன்டினியூ பண்ண போகிறோம். பர்சன்டேஜில் இது வந்து 5th வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிடுங்க. எப்பவும் போல் ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸோடு போகலாம். நெவர் டேக் யுவர் ஐஸ் ஆஃப் தி டார்கெட். இதுக்கு மீனிங் நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் டார்கெட்லேருந்து எப்போவும் டீவியேட் ஆகாதீங்க. உங்கள் டார்கெட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து எப்படியாச்சும் வின் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். A number is multiplied by 6 by 5 instead of 5 by 6. Find the percentage of error in the calculation. ஒரு நம்பரோட 5 by 6 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் 6 by 5 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் கேல்குலேஷன் அண்ட் ராங் கேல்குலேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் வந்து கரெக்டாக எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்னா 5 by 6 வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது ரைட்டு தானே, அதனால் நம்ம ரைட்டு கீழே எழுதிடலாம் 5 by 6 அப்படின்னு. இப்போ ராங் நம்பர் நம்ம வந்து தப்பாக எதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 6 by 5 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் தெரியாமல். ஸோ அந்த 6 by 5 வந்து ராங் கீழே எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும், அதாவது ரைட் அண்ட் ராங்குக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 30 அப்படின்னு தான் எல்சிஎம் கிடைக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச எல்சிஎம்மை வந்து ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட்டு, அதாவது 5 by 6 நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, 5 by 6 into 13 போடுறோம். அதுக்கப்புறம் ராங் இருக்குல்ல, அதாவது 6 by 5. ஸோ 6 by 5 into 30 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ நம்ம வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 by 6 into 13 போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் வந்து 6 1 டைம்ஸ் போகும் அண்ட் 30 வந்து 5 டைம்ஸ் போகும். அதே மாதிரி ராங் சைடில் வந்து 6 by 5 இருக்குல்ல, 6 by 5 into 30. ஸோ 5 வந்து 1 டைம் போகும் அண்ட் 30 வந்து 6 டைம் போகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா, ரைட்டு வந்து 25 கிடச்சிருக்கு அண்ட் ராங் வந்து 36 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, எரரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட் அண்ட் ராங்குக்கு வந்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 25க்கும் 36க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்மளுக்கு 11 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த மாதிரி சம்ஸ் இருக்குல்ல, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்திருக்கு அந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டினாமினேட்டரில் வந்து ரைட் நம்பர் இருக்குல்ல, அதுதான் வந்து டினாமினேட்டர் எப்போவுமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தப்போ 11 கிடச்சிருச்சா. இப்போ வந்து நம்மளுக்கு ரைட்டுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 25 கிடச்சிருக்கு. ஸோ 11 டிவைடட் பை 25 into 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ 25 வந்து 1 டைம்ஸ் போகும் அண்ட் 100 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 44%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் மெத்தட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் மெத்தட் மாதிரியே நம்ம வந்து ரைட் தனியாக அண்ட் ராங் தனியாக எழுதி வச்சுக்கிறோம். ரைட்டுக்கு வந்து என்னது 5 by 6 தானே, அதை எழுதிக்கோங்க. அண்ட் ராங்க்கு வந்து 6 by 5. ஸோ அது ஒரு சைடு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 into 5 25, அது வந்து ரைட் கீழே எழுதிருங்க. அண்ட் 6 into 6 36, அது வந்து ராங் கீழே எழுதிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரி 25க்கும் 36க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். 11 வருமா. ஸோ 11 டிவைட் பை 25, அதாவது நான் சொன்னேன்ல ரைட்டில் என்ன இருக்கோ அதுதான் டினாமினேட்டரில் எப்பவுமே வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 25 into 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இந்த 25 வந்து 1 டைம்ஸ் போகும், இந்த 100 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 44%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என் நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை 3 by 5 instead of 5 by 3. ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இன் தி கேல்குலேஷன். சேம் அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே கொஸ்டின் தான், ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஒரு நம்பரை வந்து 5 by 3 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் தெரியாமல் 3 by 5 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எரர் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ரைட் அண்ட் ராங் வந்து எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ரைட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கணுமோ அதை வச்சு எழுதிருங்க. ரைட் நம்பர் வந்து 5 by 3. ஸோ 5 by 3ன்னு எழுதியாச்சு. ராங் நம்பர் வந்து 3 by 5. இப்போது இந்த ரைட் அண்ட் ராங் வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரைட்டில் என்ன கிடைக்கும்னா 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அண்ட் ராங்க்கு வந்து 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 25க்கும் 9க்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 16 டிவைடட் பை 25, அதாவது டினாமினேட்டர் எப்போவுமே ரைட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 16 டிவைடட் பை 25 into 100 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 25 வந்து 1 டைம்ஸ் போகும் அண்ட் 100 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ 16 into 4, அதாவது நம்மளுக்கு 64% ஆன்சராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A number has to be increased by 25%, but if it is reduced by 25%, then find how much percent of error in true value. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பரை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கால்குலேஷன் வந்து தப்பு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 25% ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்ட் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம ரைட் அண்ட் ராங் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 25% இன்க்ரீஸ் தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 100 வச்சு தான் அஸ்யூம் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து 100லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ராங்குக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து 25% ரிடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ரிடியூஸ் பண்ணுறது வந்து அதே மாதிரி தான் 100ன்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து 25% ரிடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 75 கிடைக்கும். ஸோ ரைட் வந்து 125 அண்ட் ராங் வந்து 75. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ரைட் ஆன்சர் வந்து 5 அப்படின்னு கிடைக்கும் அண்ட் ராங் ஆன்சருக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த ரைட் அண்ட் ராங் வந்து டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா, அதாவது 5 - 3 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 2 டிவைடட் பை 5 இன்ட்டு 100. இந்த 5 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து டினாமினேட்டரில் எப்போவுமே ரைட்டில் வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் கீழே போடுவோம், அதாவது டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ 2/5 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 5 வந்து 1 டைம்ஸ் போகும் அண்ட் 100 வந்து 20 டைம்ஸ் போகும். ஸோ 2 × 20 வந்து நம்மளுக்கு 40% அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு அண்ட் இன்னைக்குள்ளே டூ யூ நோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் மேமல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேட்டை சொல்கிறாங்க. நார்மல் பேட்டு கிடையாது, இது பேட்டில் வந்து பம்பிள் பீ பேட் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் டைப் இருக்குது. இந்த பேட் வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்குது அண்ட் இதோட வெயிட் வந்து காயினோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டை வந்து செக் பண்ணலன்னா ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து குவிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் புக்கை பற்றி நிறைய டீட்டெயில்ஸும் அதில் நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.